Hi, hello, welcome guys. நான் உங்கள் ஹோஸ்ட் Prins. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Fiverr Tamizha. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா Daraz. ஸோ Daraz ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பில் எப்படி உங்களோட கார்டை லிங்க் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது, உங்களோட ஆர்டர் எப்படி ட்ராக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்றதால இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பாரில் போய்ட்டு டராஸ்ன்னு சர்ச் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து உள்ளே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோடு ஒன்று வரும். அந்த கோட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்பாங்க. உங்களுக்கு வளமையாக தெரியும் 6 கேரக்டர், நம்பர், லெட்டர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். பட் இந்த இடத்துல சிம்பிள்ஸ் இல்லை, நம்பரும் லெட்டரும் இருந்தாலே ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 6 கேரக்டருக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஐட் லைக் டு ரிசீவ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் வயா எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப்னு கேட்குறாங்க. ஸோ டராஸில் எதுவும் ஆஃபர்ஸ் போச்சுன்னா அதை உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ இவங்க அனுப்புறதுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை டிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்க அக்ரி அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் இந்த இடத்துல ஸ்மார்ட் லாக்கில் உங்களோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணி எனக்கு கேட்கும். ஸோ உங்களோட கூகுள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேட்கும். ஸோ உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு இதில் சேவ் பண்ணணும்னா சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நெவர்ன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹோம் இருக்குது. ஸோ ஹோமில் போனால் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து இந்த இடத்துல வாங்கிக்க முடியும். ஃப்ளாஷ் சேல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 10 ஹவரில் இந்த சேல்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதில் எக்கச்சக்கமான சாமான்கள்லாம் போடுவாங்க, நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வாங்கலாம் இதில். ஸோ இந்த விண்டோஸ் 10 எல்லாம் வாங்க முடியும் இதில். நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட், அமேசான் ப்ரைம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இதில் இருக்குது. ஸோ உங்களால் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிக்க முடியும். இதில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரிங்கை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஷிப் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ராடக்ட்ஸ் ஷிப் பை இன்டர்நேஷ்னல் செல்லர் ஆர் டெலிவர்ட் அட் நோ அடிஷ்னல் காஸ்ட். வி டூ urge யூ என்ஷூர் தட் ப்ராடக்ட் டிசைன் வாரண்டி ரிட்டர்ன் பாலிசி எக்ஸெட்ரா தட் மே. ஸோ அதாவது இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை, இவங்க ஃபாரினில் இருக்கவங்க ஸ்ரீலங்காவுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபாரின்லேருந்து இந்த ஐட்டம் வந்துச்சுன்னா ஓகேவான்றது தான் இந்த மெசேஜ். ஸோ ஓகேன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ சில ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ இவங்க வந்து ஸ்ரீலங்கா இல்லை, பட் ஆனால் இவங்க டராஸில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் ஏன்னா இது வர்றதுக்கு எப்படியும் 21 நாள் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வேணாம். இந்த ப்ளூடூத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. 86% பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு செல்லர் தான் இவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 86% பாசிட்டிவ் செல்லர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இவருக்கு. ஸோ இவர் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல வாங்கலாம். ஸோ பேக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் வந்து 559 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன். 44% ஆஃப் கொடுத்துருக்காங்க. 999 ரூபா இது ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இங்கே தட்டி இதில் இருக்க வேறு இமேஜை பண்ணிக்க முடியும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், புதுசாக இதை லாகின் பண்ணுற யூஸருக்கு 300 ரூபா யூசர் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது புதுசாக அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க. பழைய அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டெலிவரி ஸ்டாண்டர்ட் டெலிவரி 6லேருந்து 8 நாளைக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவாங்க. 219 ரூபா இதில் ஷிப்பிங் சார்ஜ். என்ஜாய் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரொமோஷன் வித் மினிமம் ஸ்பெண்ட் 15,000 ஃப்ரம் ஃப்ளாஷ் டீல்ஸ். அதாவது இவங்கள்ட்ட 15,000க்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தருவாங்க. அதர்வைஸ் நீங்கள் 219 ரூபா இந்த டெலிவரிக்கு காசு கொடுக்கணும். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் 7 days ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இஃப் நாட் அப்ளிகபிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 day ரிட்டர்ன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், 7 நாளில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கலாட்டி அவங்களுக்கு நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 6 மாதம் செல்லர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மாதம் செல்லர் வாரண்டி இருக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த யூசர்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒர்க் பண்ணதில்லை, ஸோ நான் இதில் வாரண்டியை கிளைம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு தருவாங்க. உங்களுக்கு இந்த வாரண்டி நம்பரையும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் இவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரேட்டிங் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் பார்த்து நல்ல ரேட்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கொள்ளுங்க. அதாவது 5 ஸ்டார் 4 ஸ்டார் அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்ல ப்ராடக்ட் தானே. ஏன்னா நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணுறபடியால் தான் அவங்க அந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா
நீங்கள் அந்த ப்ராடக்ட் நம்பிக்கையாக வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டீல்ஸில் ஷிப்பிங் டைம் வந்து 99%, செல்லர் சைஸ், செல்லர் ரேட்டிங், செல்லரை பற்றி போட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் ரெக்கமெண்டட் பை செல்லர், அதாவது செல்லர் ப்ராடக்ட்லாம் இதில் கீழே ரெக்கமெண்டடாக காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா பிராண்டில் நோ பிராண்ட், எஃபிஷியன்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட், கம்பேக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹைலைட்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேலே வந்துட்டு ப்ராடக்ட் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா இதில் அட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதில் கலர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு அட் டு கார்ட் கொடுத்தோம்னா நம்மளோட கார்ட்டில் இது சேவ் ஆயிரும். கார்ட்டுன்னா இப்போ நீங்கள் ஃபுட் சிட்டிக்கு போகும்போது உங்களோட கையில் ஒரு கூடை ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க தானே, அதை தான் கார்ட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சின்னா அதை கார்ட்டில் ஆட் பண்ணால் அப்புறமா வந்து அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பை நவோ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கலர்ன்னு செலக்ட் பண்ணிட்டு இதில் குவான்டிட்டின்றது வந்து எவ்வளவு, இப்போ 1, 2, 3, ஒரு ப்ராடக்டாக, 2 ப்ராடக்டாக, 3 ப்ராடக்டாக, அந்த மாதிரி குவான்டிட்டி 1 கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பை நவோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு செக் அவுட் பேஜ் ஒன்று வரும். இதில் மேலே ஆட் அட்ரஸில் போயிட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்க முடியும். உங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், ப்ரொவின்ஸ்ன்றது வந்து மாகாணம், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆஃபீஸ், ஹோம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா மேக் டிஃபால்ட் ஷிப்பிங் அட்ரஸ். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸுக்கே உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒன் டைம் தான் நீங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ண தேவையில்லை, அப்புறமா சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், ப்ரொவின்ஸ், டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் ஆட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீஸ் போட்டிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஷிப் பை டெல்ஷான்ன்றவங்க தான் இந்த ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 778 ரூபா, அதாவது ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்களை அடுத்த செக் அவுட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த இடத்துல அட்ரஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே சேவை கிளிக் பண்ணால் நம்மளோட அட்ரஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த அட்ரஸுக்கு தான் நமக்கு ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ நியர்பையில் இதில் கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கலெக்ட் யுவர் பார்சல் அட் லொக்கேஷன் க்ளோஸ் டு யுவர் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டெலிவரி ஃபீஸ். அதாவது அது பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா உங்களோட டெலிவரி ஃபீஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயிலை கொடுத்துக்க முடியும். இந்த இடத்துல இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொசீட் டு பே கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டை வச்சு நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது கொடுத்துருக்க வந்து பாயிண்ட்ஸ், அதாவது நீங்கள் டராஸில் பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும்னா இந்த இடத்துல கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணிக்க முடியும். கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை கொடுக்க போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கார்டு நம்பர், உங்களோட கார்டில் என்ன பேர் இருக்குன்றது இதில் கொடுத்துட்டு எக்ஸ்பிரேஷன் டேட் இருக்கும் அதையும் இதில் கொடுத்துட்டு கீழே கார்டுக்கு பின்னுக்கு இருக்கும் பாருங்கள் CVV நம்பர், அதையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு பேமெண்ட் கேட்வேக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP கோட் வரும். அதை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட கார்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு 6லேருந்து 8 நாளுக்குள்ள ப்ராடக்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் பிடிக்கலைன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட டராஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி டராஸ் பாயிண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம டராஸில் ஒரு ப்ராடக்டை பை பண்ண போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்க முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.